மிகச்சிறந்த மனித சமூகத்திற்கு ரொம்பவும் ஒத்தாசையான உதவி காலமாக அல்லாஹ் இந்த முஹர்ரத்தை ஆக்கினார். இந்த முஹர்ரத்தினுடைய தாக்கம் ரமலானுடைய தாக்கத்தை போல, ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாமி, நோன்புகளில் சிறந்தது ரமலானுடைய நோன்பு, அதற்கு அடுத்து வந்து இந்த ஆஷுராவுடைய நோன்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலானுடைய தாக்கம் இதில் கண்டிப்பாக இருக்கிறது என்பதை பூடகமாக சூசகமாக ரசூலுடைய வார்த்தைகள் உண்மைப்படுத்துகின்றன. அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு தௌஃபீக் செய்வானாக. அதே போல உடல்நிலை சரியில்லாமல் நோன்பு வைக்க முடியாத மக்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த வருட காலம் நோன்பு இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆஷுரா என்ற அந்த புனிதமான நன்னாள் காண கிடைக்காத அதி அற்புதங்களை அல்லாஹ்வினால் நிகழ்த்தப்பட்ட ஒரு நாள். இல்ல மெயினுட்டா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அதிசயங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய உதவியாக மனித குலத்திற்கு வந்தது. எத்தனையோ சம்பவங்கள் இந்த உலகத்துல இந்த ஆஷுராவுடைய தினத்துல சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய உதவிகள் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கின்றன என்பதை மட்டும் மறுத்தளிக்க முடியாது. ஹஜரத் யூனுஸை காப்பாற்றியதிலிருந்து, ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதிலிருந்து, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிரிகளின் கண்களின் மண்ணை தூவிவிட்டு அவரை காப்பாற்றியதிலிருந்து, ஹஜரத் மரியமுக்கு ஆகப்பெரிய நேமத்தை தருவதிலிருந்து, அதே போல சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்களை மன்னிப்பதிலிருந்து, எல்லாவற்றை விட மேலாக கண்ணியம் பொருந்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான நுஸ்ரத்துக்களை இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தந்ததிலிருந்து, இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க என்று சொன்னா ஜலாலியத் என்று சொல்லக்கூடிய உயர்வை இந்த உலகத்திலே காட்டுவது அல்லாஹ்வுடைய விஷயமாக இருந்தாலும், அந்த ரப்புல் ஆலமீனுடைய கருணையை அதிகப்படியாக இந்த சமூகம் பெற்றதற்கான ஒரு பெரிய சான்று தான் இந்த யௌமு ஆஷூரா. பக்கா சான்று, பக்கா அடையாளம் இந்த யௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய தினம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த பேருபகாரங்களை மிகச்சிறந்த அளவுக்கு அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்த நாள் தான் அந்த யௌமு ஆஷூரா. அதுல சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அற்புதமான முதல் மனிதர் மட்டுமல்ல, முதல் நபியும் கூட. சமூகத்தின் மிகச்சிறந்த ஒரு போராளி. மற்றவங்க போராட்டம் வந்து வேற வேற ஆட்கள்கிட்ட ஜிஹாது, அதாவது ஹிதாயத்துக்காக போராடினாங்க. ஆனா இவங்க தன்னுடைய மக்கள்கிட்டயே, தன்னுடைய பிள்ளைகள்கிட்டயே தீனை கொண்டு வருவதில் பெரிய அளவுக்கு போராடினாங்க. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மிகச்சிறந்த மா மனிதர். நமக்காக அதிகம் துஆ செய்தவங்க, பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த முன்னோடி சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும், அல்லாஹ்விடத்துல தௌபா எப்படி செய்யணும்ன்றதுக்கு யாரு நமக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் ரோல் மாடல். அதுக்கு பிறகு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் பாவ மன்னிப்பு எப்படி கேட்கணும்ன்றதுக்கு ஒரு அற்புதமான மிகச்சிறந்த ரோல் மாடல். அவங்க செய்த பாவ மன்னிப்பை தாய் தௌபா என்று சொல்லப்படுகிறது. தௌபாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அதுல முதல் தரமானது பலவிதமான தௌபாக்கள் இருந்தாலும் அவர்கள் செய்த தௌபாவை அல்லாஹ் உச்சி முகர்ந்து தன்னுடைய குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனைவிக்கு அந்த உணர்வை கொடுத்து அந்த தௌபாவின் வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்ல வைத்தான். ரெண்டு பேரையும் சேர்ந்து சொல்ல வைத்த ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரும் நாளாக யௌம் ஆஷுரா இருக்கிறது. உங்களுக்கு விலாவரியா சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. ரப்புல் ஆலமீனால் தடுக்கப்பட்ட ஒரு மரத்தில் இருந்து கனிகளை சாப்பிட்டார்கள். இந்த இடத்துல மரத்துல கனியை சாப்பிடுறதுலாம் அல்லாஹ்வுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் தன் வார்த்தைகளை புறக்கணிப்பதை எந்த காலத்திலும் அல்லாஹ் தஆலா விரும்ப கிடையாது. ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை மனிதன் புறக்கணிப்பதை, அதற்கு அசட்டையாக இருப்பதை, அதை அசட்டையாக விடுவதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதனாலதான் சில பல சோதனைகளை அவங்களுக்கு கொடுத்தான். வேற மரத்து கனியை சாப்பிட்டாங்க
அதனால இவ்வளோ பெரிய தண்டனை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மரத்து கனி அப்படின்றது அல்லாஹுடைய வார்த்தையை மீறுதல். அந்த ஒரு கான்செப்ட் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் மதிப்பளிக்காததனால் நல்ல சுகபோகமான வாழ்க்கையிலிருந்து கஷ்டமான வாழ்க்கைக்கு தள்ளினான். நல்ல புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன், சுகபோகமான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பாவமற்ற வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா சுகபோகமான வாழ்க்கை வந்துடும். சுகபோகமான வாழ்க்கை வந்துடும். பாவமான சூழ்நிலையில நீங்க வாழ்ந்தீங்கன்னா சுகபோகமான வாழ்க்கை போல காட்சி தருமே ஒழிய ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தத்திற்கு அந்த பாவங்களை கொண்டு சேர்த்துரும். அல்லாஹ் பாதுகாப்பான. சும்மா சாதாரணமா நீங்க கடந்து போகக்கூடியது அல்ல பாவங்கள் என்பது. ஒரு ஒத்த பாவம் செய்ததுனால 40 வருடங்கள் அழுதுருக்காங்கண்டா, அப்ப எவ்வளவு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. 40 வருடங்கள் சொல்லி கற்பனை பண்ண முடியாது உங்களால. அப்ப இந்த 40 வருடங்களும் அல்லாஹ்விடத்துல தாங்கள் செய்த அந்த தவறுக்காக என்ன பெரிய தவறு செய்தார்கள்? அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ்வை கோபிக்க செய்தது எது தெரியுமா? அல்லாஹ்வை கோபிக்க செய்தது எது தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மரத்து கனி அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அந்த மரத்து கனியை விட தன் வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தார்கள் அப்படின்றது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம். 40 வருடமும் அவங்க அழுக அவர்களுடைய தௌபா மிக விரைவில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த துவா ஒரு காரணம். ஆஷுராவுடைய நாள்ல இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. நோன்பிருந்த மக்கள் அனைவருமே இன்ஷா அல்லாஹ் இந்த பர்டிகுலர் துவாவை இன்னைக்கு நீங்க அதிகமா ஓதணும். நான் சொன்ன முறைப்படி நீங்க ஓதணும். எப்படி ஓதணும்? அழகாக வார்த்தையை நீங்கள் கிரகித்துக் கொண்டு அற்புதமான முறையில மனனம் செய்து ஓதுங்கள். யா காபில தௌபதி ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். யா காபில தௌபதி ஆதம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் யௌம ஆஷுரா. ஆஷுராவுடைய தினத்திலே எங்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்த, அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்ட கருணையாளனான அல்லாஹும்ம யா காபில், அல்லாஹும்ம சொல்லிக்கணும். ஆஷுராவுடைய நன்னாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தவறுகளை பாவங்களை மன்னித்து அவர்களுடைய பச்சாதாபத்தை பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட இறைவா யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த துவா செய்யணும். எந்த துவா? ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. துவா செய்யணும். நான் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த துவாவை நீங்க செய்யணும். எத்தனை முறை செய்யணும்? எத்தனை முறை நீங்க செய்யலாம். அந்த பாவத்தின் தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறதோ, அந்த பாவத்தின் டெசிபல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ, அந்த பாவத்தின் பெர்சென்டேஜ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்துல அதிகம் நீங்கள் இது ரப்பனா லரம்னா ஓதுங்க. முக்கியமா குறிப்பா நோன்பு துறக்கின்ற இந்த நேரத்தில் குறைந்த பட்சம் 21 முறை மனதால் வார்த்தையால் உருகி 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 ஓதி அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க? தௌபா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.